ரைட். அதுக்கு உட்காருங்க, இங்கே உட்காருங்க. ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا இன்ன அக்கரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஏக இறைவனின் பேரருளால் இந்த திருமண நிகழ்ச்சியில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாமல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாக பிரார்த்தித்து அனைத்து புகழும் அவனுக்கு உண்டாக்குமாக. நான் முதலில் உங்களுக்கு படித்து காட்டிய திருக்குர்ஆன் வசனம் எல்லா திருமண உரைகளிலும் உங்களுக்கு அது படித்து காட்டப்படுகிறது. அரபியில் இருக்கிற காரணத்தினால் அரபியில் இருந்து மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிற மொழிபெயர்ப்புகளை படிக்கின்றவர்களுக்கு அதனுடைய பொருள் நிச்சயமாக தெரிய வாய்ப்பு இருக்கிறது. பலர் அதை மொழியாக்கத்தை படிக்காமல் கடந்து போகின்ற பலரும் நம்மில் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக இந்த நேரத்தில் அதை கோடிட்டு காட்டி ஒரு சில செய்திகளை இங்கு நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அது ஒரு சடங்காக சம்பிரதாயமாக விடக்கூடாது என்பதற்காக அதை மட்டும் இங்கு நான் சொல்லி காட்ட விரும்புகின்றேன். 4ஆம் அத்தியாயம் திருக்குர்ஆனில் 1ஆம் வசனம்: யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரு உயிரிலிருந்து படைத்த உங்களுடைய படைப்பாளனை, பராமரிப்பவனை, பாதுகாக்கின்ற பரம்பொருளை நீங்கள் பயந்து வாழுங்கள். ஒரு உயிரிலிருந்து உங்களை படைத்து பராமரித்து பாதுகாக்கின்ற பரம்பொருள் ஒரே ஒருவன், அவனை நீங்கள் பயந்து வாழுங்கள். அந்த ஒரு உயிரிலிருந்து தான் ஒரு உயிரிலிருந்து அந்த உயிருக்கான ஜோடியை படைத்தான். ஒரு உயிர் என்பது எல்லா மதத்திலும் சொல்லப்படக்கூடிய, எல்லா சித்தாந்தவாதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த ஒரு உயிர் ஆதம் என்கிற ஒரு உயிர். அவருக்கு இணையாகத்தான், ஜோடியைத்தான், அவரிலிருந்துதான் அந்த பரம்பொருள் அல்லாஹ் என்பவன் படைக்கின்றான். ஏனென்றால் அவரைத்தான் மனிதனாக முதலில் கடவுள் படைக்கின்றான். அந்த மனிதனுக்கு மனித இனத்தில் இருந்து ஒரு இணை இருந்தால் மட்டும்தான் அது மனித வாழ்க்கையாக இருக்கும். கடவுளால் வேறொரு இனத்திலிருந்து ஆதாம் என்கிற அந்த மனிதனுக்கு
இன்னொரு இணையை படைக்க இயலாதா என்றால் இயலும். ஆனால் அது இணைந்து வாழ்வதற்கு தோதுவாக இருக்காது. மனிதனை விட மிகப்பெரிய படைப்பினங்கள் உலகத்தில் இருக்கின்றன. அதிலிருந்து கூட ஒரு ஜோடியை, ஒரு இணையை, ஒரு பெண்ணை கடவுள் ஆதமுக்கு படைத்திருக்கலாம், படைக்கவில்லை. இணைந்து வாழ்வது என்பது உலகில் தவிர்க்கப்பட முடியாதது. ஆதலால் ஆதமை மட்டும் படைத்து ஆதமினுடைய ஒரு ஜீனை எடுத்து, விழாவிலிருந்து ஒரு ஜீனை எடுத்து ஹவ்வா என்கிற பெண்ணை படைக்கின்றான். இவர்கள்தான் முதலில் படைக்கப்பட்டவர்கள். இவர்களிலிருந்துதான் ஆண்களையும் பெண்களையும் உலகத்தில் கடவுளாகிய ஏக பரம்பொருள் அவன் படைக்கின்றான், பராமரித்து பாதுகாக்கின்றான். எனவே அந்த பரம்பொருளை, அந்த கடவுளை நீங்கள் பயந்து வாழுங்கள். அவனால் தான் இந்த உலகில் ஒருவருக்கொருவர் நீங்கள் உங்களுக்கான உதவிகளை கேட்டு பெறுகிறீர்கள். எனவே அவனை நீங்கள் பயந்து வாழுங்கள் என்று திருமண உரையை இறை தூதர் முகமது என்பவர் நிகழ்த்துகிற போது கூடியிருக்கிற மக்களுக்கு இந்த வசனத்தை கூறி, இந்த வசனம் என்பது அரபி மொழியில் இருக்கக்கூடிய ஒரு வசனம். அரபி மொழியை சார்ந்தவர்களுக்கு முகமது என்கிற இறை தூதர் அனுப்பப்பட்டதால் அரபியிலேயே அதை ஓதி காட்டுகிற போது அவர்களுக்கு அது மனதில் ஆழமாக அது பதிந்துவிடும், அதன் பொருள் அவர்களுக்கு புரிந்துவிடும். ஆதலால் அவர்கள் படித்து காட்டினார்கள். மொழி அறியாத மற்றவர்கள், அரபி மொழி தெரியாதவர்கள் அதை எப்படி புரிந்து கொள்வது? அரபி மொழியை கற்று அதன் வழியாக அதன் மொழியாக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் உலகில் எத்தனை மொழிகள் மனிதர்களால் பேசப்படுகிறதோ, எழுதப்படுகிறதோ, வாசிக்கப்படுகிறதோ அத்தனை மொழியிலும் இந்த குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இது மூடி மறைக்கப்பட்ட மந்திரம் அல்ல, இது திறக்கப்பட்ட திறந்த புத்தகம். அந்த குர்ஆனை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த வசனத்தை இறை தூதர் செய்கின்றார், ஓதி காட்டுகின்றார். இந்த வசனம் சொல்லக்கூடியது என்ன? கடவுள் என்பவன் தான் மனிதனை படைத்தான் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. அவனுக்கு மட்டும்தான் பயந்து இந்த உலகத்தில் மனிதன் வாழ வேண்டும். மனிதன் அனைவருமே கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். மனிதனில் எவனும் உயர்ந்தவன் இல்லை, தாழ்ந்தவன் இல்லை. மனித ஜாதியில் இரண்டே ஜாதி தான், ஆண் ஜாதி பெண் ஜாதி தான். உயர் ஜாதி தாழ் ஜாதி இடை ஜாதி என்ற எந்த ஜாதியும் மனித ஜாதியில் இல்லை என்பதையும் இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ஆதலால் தான் இஸ்லாம் இன்னொன்றையும் சொல்கிறது, யாய் ஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்சா வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். இதுவும் குர்ஆனுடைய வசனம். 49ஆம் அத்தியாயம் 13வது வசனம். மக்களே, உங்களை ஒரு உயிரிலிருந்து தான் நான் படைத்திருக்கிறேன், ஒரு ஆண் பெண்ணிலிருந்து தான் படைத்திருக்கிறேன். உங்களை பல குழுக்களாக, பல கோத்திரங்களாக உங்களை நான் அமைத்திருக்கின்றேன். உலகில் ஒரே வடிவமைப்பில், ஒரே தோற்றத்தில் மனிதர்கள் படைக்கப்படவே இல்லை. பார்க்கிறோம், ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு வாசனை இருக்கிறது. இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இந்தியர்கள் எப்படி என்பதை முகத்தை பார்த்து அடையாளம் கண்டு கொள்ளலாம். பாகிஸ்தான்காரன் என்றால் முகத்தை பார்த்து அடையாளம் கண்டு கொள்ளலாம். இவன் சைனாக்காரன், பிலிப்பைனி என்றால் அவனுக்கு என்று ஒரு அடையாளம் இருக்கிறது. இலங்கை என்றால் அவனுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. உலகில் எல்லா கண்டங்களிலும் எல்லா பிரதேசங்களிலும் இருக்கின்றவனுக்கென்று இவன் இந்த பிரதேசத்தை சார்ந்தவன், இந்த இனத்தை சார்ந்தவன் என்று அடையாளப்படுத்துகின்ற ஒரு பாவனையை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய படைப்பிலும் வைத்திருக்கிறான். எதற்காக? அடையாளம் கண்டு கொள்வதற்காக, ஏற்றத்தாழ்வு கற்பிப்பதற்காகவா? இல்லை. இவன் இலங்கையை சார்ந்தவன், இவன் அமெரிக்காவை சார்ந்தவன், இவன் இங்கிலாந்தை சார்ந்தவன் என்று அடையாளம் தெரிந்து கொள்வதற்காக ஒளியே தவிர, ஆங்கிலேயன் அவன் உயர்ந்தவன், அமெரிக்கன் அதைவிட உயர்ந்தவன், ஐரோப்பியன் ஆக உயர்ந்தவன், இந்தியன் தாழ்ந்தவன், அதிலும் இந்தியாவில் இருக்கிற வடக்கன் உயர்ந்தவன், இங்கே தெற்கே இருக்கிறவன் அவன் தாழ்ந்தவன் என்று சொல்வதற்கா? இல்லை. எல்லாம் மனித ஜாதி தான். எல்லாருடைய உடலிலும் ஓடுவது சிகப்பு ரத்தம் தான்.
எந்த உயர்ந்தவனுடைய இரத்தத்திலும் உடம்பிலும் வெள்ளை ரத்தம் ஓடவில்லை, அறுத்தால் சிவப்பு ரத்தம் தான். ஆக நிறத்தால் அவன் வேறுபட்டிருப்பான், அவன் இனத்தால் வேறுபட்டிருப்பான், மொழியால் வேறுபட்டிருப்பான். ஆனால் அவன் ஆதமுடைய வழித்தோன்றல், ஹவ்வாவுடைய வழித்தோன்றல், மனித வழித்தோன்றல். அவன் கடவுள் அல்ல, உயர்ந்தவன் அல்ல, தாழ்ந்தவன் அல்ல, எல்லாம் கடவுளுக்கு முன்னால் சமமானவர்கள் என்பதை சொல்லித் தருகின்றான். நாம் இன்றைக்கு நிறத்தால் வேறுபடுத்தி பார்க்கிறோம், இனத்தால் வேறுபடுத்தி பார்க்கிறோம், மொழியால் வேறுபடுத்தி பார்க்கிறோம், அந்தஸ்தால் வேறுபடுத்தி பார்க்கிறோம். இத்தனை வேறுபாடுகளையும் ஒத்த வரியில் அல்லாஹ் திருக்குரானில் 49ஆம் அத்தியாயம் 13ஆம் வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். உங்களை பல குழுக்களாக, குலங்களாக, நிறங்களாக வேறுபடுத்தி படைத்ததன் காரணம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காகத்தானே ஒழிய உங்களில் ஏற்றத்தாழ்வு என்பதே கிடையாது. உங்களில் உயர்ந்தவனாக யாரை நான் எடுத்துக்கொள்வேன்? நான் எடுத்துக்கொள்வேன் என்றால் கடவுள். நான் யாரை எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னால், எவன் இந்த உலகில் மனிதனாக பிற மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் படைத்தவனுக்கு, படைப்பாளனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்து எவன் மனிதனாக இந்த உலகில் வாழ்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் நான் மதிப்பெண் வழங்குவேன். அவன்தான் என்னிடத்தில் உயர்ந்தவன். பிறப்பால் உயர்ந்தவன் இல்லை, படைப்பால் உயர்ந்தவன் இல்லை, நிறத்தால் இல்லை, மொழியால் இல்லை, எதனாலும் இல்லை என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லி காட்டுகிறான். ஆக ஆரம்ப நிலையிலேயே மனித இனத்தில் வித்தியாசம் இல்லை, வேறுபாடு இல்லை என்பதை ஒவ்வொரு கணமும் மக்கள் கூடுகிற அவையில் இதை சொல்வதை இறை தூதர் முகமது அவர்கள் வழக்கப்படுத்தி கொண்டார்கள். ஏன் சொன்னார்கள்? மனிதனில் பல வித்தியாசங்கள் இறை தூதர் அனுப்பப்பட்ட காலத்தில் இருந்தன. மனிதன் சுயமரியாதையை அடகு வைத்து வாழ்ந்து வந்தான். மனிதனை கடவுளாக மதிக்கிற ஒரு போக்கு அந்த சமூகத்தில் இருந்தது. அந்த சமூகத்திற்குத்தான், அரபு சமூகத்துக்குத்தான் முகமதை தூதராக அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான், இறை தூதரை அனுப்பி வைக்கிறான். அந்த சமூகத்தில் வந்த இறை தூதர் அவர்கள் அந்த மக்களுக்கு அன்றைக்கு இருந்த சமூகத்தில் விரோதமாக பிறவர் மக்களால் பார்க்கப்படக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமூகத்தால் ஒத்துக்கொள்ளப்பட முடியாத அந்த குணங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சொல்லி திருத்துகிற வேலையை இறை தூதர் அவர்கள் செய்தார்கள். அதில் ஒன்றுதான் முக்கியமாக மனிதனுக்கு இருக்க வேண்டிய சுயமரியாதை. சுயமரியாதை என்பது மனிதனுக்கு கட்டாயமாக இருந்தாக வேண்டும். இறை தூதர் அவர்களுடைய காலத்தில் ஒரு குழு அண்டை நாட்டுக்கு போகிறது. அண்டை நாட்டுக்கு போகிற அந்த குழு அங்கிருக்கிறவர்களுடைய பழக்க வழக்கங்களை கண்டு திரும்பி மதீனாவுக்கு வந்த நேரத்தில் நபி அவர்களிடத்தில், முகமது இடத்தில் சொல்கின்றார்கள், அண்டை நாடு என்பது, அண்டை ஊர் என்பது ஹியரா என்கிற ஒரு ஊர். அங்கு போய் பார்த்த மக்கள் முகமது அவர்களை வந்து சந்திக்கிற போது, இறை தூதரே, நீங்கள் இந்த உலகத்தில் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை விட இந்த உலகத்தில் உயர்ந்த மனிதன் யாருமே இல்லை. ஆனால் ஆக ஒன்றுமில்லாத ஒரு குழுவுக்கு தலைவனாக, ஒரு தேசத்திற்கு தலைவனாக, அரசனாக இருக்கின்ற ஒருவனுக்கு அந்த நாட்டு மக்கள் தலை சாய்க்கின்றார்கள், தலை வணங்குகின்றார்கள், காலில் சாஷ்டாங்கம் விழுந்து அவனையே கடவுளாக நம்பி வழிபாடு செய்கின்றார்கள். நாங்கள் ஏன் உங்களை வழிபடக்கூடாது? நாங்கள் ஏன் உங்களை கடவுளாக பூஜிக்க கூடாது? நீங்கள் மனிதரில் புனிதர்தானே என்று அந்த குழு நபியிடத்தில், முகமதிடத்தில் வந்து கூறுகின்றார்கள். முகமது அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, நானும் உங்களை போன்ற ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவன், நானும் உங்களை போன்றவன் தான். நான் ஒன்றும் வானத்திலிருந்து பொத்துக்கொண்டு இங்கு வரவில்லை. என்னுடைய தகப்பன் பெயர் அப்துல்லா, என் தாயின் பெயர் ஆமினா, அவர்களுக்கு பிறந்தவன் தான். நான் உங்களை விட உயர்ந்தவன் என்று யாரும் கருதி விடார்கள். அல்லாஹ் அதற்கான முடிவை எடுத்துக்கொள்வான். நான் உயர்ந்தவனா இல்லையா என்பதை இறைவன் முடிவு செய்து கொள்வான். இப்போது நீங்களும் நானும் ஒரே தட்டில், நேர்கோட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான், மனிதர்கள் தான் என்று சொல்லிவிட்டு அந்த இறை தூதர் முகமது அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் காலில் விழுந்து வணங்குவதை
சாஷ்டாங்கமாக அடிபணிவதை, தொட்டு கும்பிடுவதை அனுமதிப்பதாக இருந்தால் கணவனின் காலில் மனைவியை விழச் செய்திருப்பேன். ஏன்? அந்த மனைவியாக அவன் ஏற்றுக்கொண்ட நாள் முதல் சாகர வரை இவன்தான் உழைத்து போட்டு அவளுடைய உயிருக்கும் உடைமைக்கும் கண்ணியத்திற்கும் மானத்திற்கும் இவன்தான் கட்டியம் காக்கின்றான். இவன்தான் அத்தனையும் என்ன செய்கிறான்? செலவழிக்கின்றான், தியாகம் செய்கின்றான். எனவே அந்த தியாகத்திற்கு ஈடாக கணவனின் காலில் மனைவியை நான் விழச் செய்திருப்பேன் என்று முகமது அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதற்கு கூட இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அப்படி இருக்கிற போது எப்படி என் காலில் விட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்வேன். அங்குள்ள மக்கள் அரசன் காலில் விழுந்தால் அது மூடத்தனம், அறியாத்தனம், அவர்களுக்கு தெரியவில்லை. சுயமரியாதை அந்த மக்களுக்கு இல்லை. சுயமரியாதை என்பது நானும் நீயும் ஒன்று என்று ஒத்துக்கொள்வதில் தான் இருக்கிறது. நான் படித்தவனாக இருக்கலாம், பண்பட்டவனாக இருக்கலாம், பணபலம் மிக்கவனாக இருக்கலாம், ஆனால் நான் மனிதன் என்பதை அந்த குழுவினருக்கு நபி அவர்கள் உணர்த்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆக முஸ்லிமாக ஒருவன் தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்கிறான் என்று சொன்னால் கடவுள் முன் அவன் அடிமை. யாரும் காலிலும் எவரும் விழ வேண்டிய தேவையில்லை. அவனுக்கென்று சுயமரியாதையை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. இதையும் அந்த மக்களுக்கு சொல்லித் தருகிற இடத்தில், மக்கள் அவை கூடுகிற இடத்தில் இறை தூதர்கள் அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அடுத்து பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறையில் சமத்துவத்தை கடைபிடித்தார்கள். அதாவது சபபந்தி போஜனம் என்று சொல்கிறார்கள், வாயால் சொல்கிறார்கள், வாயால் வடை சொல்கிறார்கள். ஆனால் நடைமுறையில் அதை நடத்தி காட்டினார்கள் இறை தூதர் அவர்கள். எல்லோரும் சமம். பள்ளிவாசலுக்கு வழிபாட்டுக்கு வந்துவிட்டால் இங்கு எல்லோரும் இறைவனுக்குத்தான் அடிமை. நீ உயர்ந்தவன், உனக்கு தனியாக பரிவட்டம், நீ உயர்ந்தவன், உனக்கு தனியாக கும்ப மரியாதை என்று இங்கு யாரும் இல்லை. எல்லோரும் ஒருதாய் மக்கள் தான், எல்லோரும் ஒன்றே குலம்தான். கடவுள் என்பவன் ஒருவன் தான், தேவன் என்பதை நடைமுறை சாத்தியப்படுத்தினார்கள். கடந்த காலங்களில் 300 ஆண்டுகளுக்கு முன்னர், 400 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த சமத்துவம் எங்களுடைய மூதாதைகளிடத்தில் இல்லாத இருந்த காரணத்தினால் கடையநல்லூரில் வாழ்கின்ற முஸ்லிம்கள் அரபு நாடுகளில் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் இல்லை. கடையநல்லூர் வாழக்கூடிய முஸ்லிம்கள் இங்கே பிறந்து இங்கே வளர்ந்தவர்கள். ஒரு காலத்தில் செட்டியார்களாக இருந்திருக்கிறார்கள், என்னுடைய மூதாதையர்கள் மூப்பனார்களாக இருந்திருக்கிறார்கள், முதலியார்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் சமத்துவம் இல்லை என்பதை கண்டார்கள், சமத்துவம் இன்மை என்பதை பார்த்தார்கள். ஆதலால் எங்கு சமத்துவம் இருக்கிறது? என்ன இது? நானும் மனிதன், நீயும் மனிதன். நீ செட்டியார் என்று உன்னை வேறுபடுத்துகிறாய், முதலியார் என்று என்னை நீ கீழாக நினைக்கிறாய். அது எப்படி ஒரு மனித ஜாதியில் எப்படி இப்படிப்பட்ட வேற்றுமை, வித்தியாசம் என்ற பார்வை அன்றைக்கு அவர்களுக்கு பொறி தட்டியதால் எங்கே சமத்துவம் என்று அந்த சமத்துவத்தை போதிக்கிற இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் எங்களுடைய மூதாதையர்கள், இல்லையா? இன்றைக்கும் மூப்பன் குடும்பம் இருக்கிறது. எங்கே? கடையநல்லூரில். அது என்ன மூப்பன் குடும்பம்? மூப்பனார் இருந்து வந்தது மூப்பன் குடும்பம், மூப்பனார் இருந்து வந்ததுதான் மூப்பன் குடும்பம். இப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பின்னணி இருக்கும். யாரும் இங்கு 1400 ஆண்டுகளாக இங்கு யாரும் முஸ்லீமாக பிறந்து வளர்ந்தவர்கள் இல்லை. இதனால் சமத்துவத்தால், சமத்துவம் இங்கு இருக்கிறது என்பதால், மனிதனை மனிதனாக மதிக்கப்படுகிற ஒரு நிலையை கண்டதால் இதுதான் நமக்கு சரியான ஒன்று என்று வந்தார்கள். வந்தவர்களை ஆறத் தழுவிக் கொண்டார்கள். இன்றைக்கும் பார்க்கிறோம், இங்கு கருப்பாக இருப்பான், வெள்ளையாக இருப்பான், பணம் படைத்தவனாக இருப்பான், பதவி மிக்கவனாக இருப்பான். ஆனால் பள்ளிவாயில் என்று வந்துவிட்டால் எல்லோரும் ஒரு வரிசையில் தான், எல்லோரும் ஓர் அணியில் தான். ஒருவன் காலில் இன்னொருவன் தலையை வைக்கிற ஒரு நிலை நீங்கள் பார்க்கலாம். எவனுக்கும் இங்கு கும்ப மரியாதை கிடையாது. ஜனாதிபதியாகவே இருந்தாலும் பள்ளிக்குள் வந்து விட்டால் அவருக்கு கும்ப மரியாதை கிடையாது, அவருக்கு தனி மரியாதை கிடையாது. ஏன்? அவர் வந்த இடம் கடவுளுக்கு சொந்தமான இடம். கடவுள் என்பவன் மட்டும்தான் உயர்ந்தவன், மற்ற மனிதன் கடவுளுடைய அடிமை என்பதை சமத்துவத்தை நடைமுறைப்படுத்தி நபி அவர்கள் காட்டினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மறுமை நம்பிக்கையை இறை தூதர் அவர்கள்
அந்த மக்களுக்கு போதித்தார்கள். கூடுகிற சபையில் மறுமை என்று சொன்னால் பலருக்கு மறுமை என்றால் என்னவென்று தெரியாமல் இருக்கும். போன ஜென்மத்தில் நான் நாயாக இருந்ததால் இந்த ஜென்மத்தில் நான் நாயாக வந்திருக்கிறேன். போன ஜென்மத்தில் நான் கெட்டவனாக இருந்ததால் இந்த ஜென்மத்தில் புலியாக பிறந்திருக்கிறேன். போன ஜென்மத்தில் மனிதனாக இருந்ததால் நான் மனிதனாக வந்திருக்கிறேன் என்று சொல்கிற இந்த நிலையை இஸ்லாம் ஏற்கவே இல்லை. ஒரு ஜென்மம் தான், ஒரு பிறப்பு தான், ஒரு இறப்பு தான். பிறந்தால் இறப்பு நிச்சயம். ஒவ்வொரு நிலையும் செத்து செத்து பிறக்கிற ஒரு நிலை உலகத்தில் இல்லவே இல்லை. இஸ்லாம் அதை இல்லை என்று சொல்கிறது. நான் மனிதனாக பிறந்திருக்கிறேன், எனக்கென்று இந்த உலகில் வாழ்வதற்கான எல்லா வாழ்வாதாரம் தரப்பட்டிருக்கிறது. அதை கடவுள் சொன்னபடி நான் கடைபிடிக்கின்றேனா, நடைமுறைப்படுத்துகின்றேனா என்று கடவுள் என்னை சோதித்து பார்க்கிறார். இறந்ததற்கு பிறகு இது குறித்த விசாரணை மறுமையில் இருக்கிறது. என்னை எழுப்பி அவன் விசாரிப்பான். நான் செய்ததை குறித்து நீங்கள் செய்ததை குறித்து அவன் விசாரிப்பான் என்கிற இந்த நம்பிக்கையை இறை தூதர் அன்றைய அரபு மக்களுக்கு விதைத்தார்கள். ஏன்? அந்த நம்பிக்கை அற்றவர்களாக இருந்த காரணத்தினால் சமூகத்தில் எதெல்லாம் குற்ற செயல்களாக பார்க்கப்பட்டதோ அத்தனை அயோக்கியத்தனங்களையும் கூச்சமின்றி அந்த மக்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். அதை ஒழிப்பதற்காக, அதிலிருந்து அந்த சமூகத்தை மீட்டெடுப்பதற்காக உன்னை கண்காணிக்கிறவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு பார்க்கிறோம், திரும்புகிற இடங்கள் எல்லாம் இங்கு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. எதற்காக போர்டை தொங்க விட்டிருக்கிறார்கள்? தவறான சிந்தனையில் வந்தால் சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள், எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏதாவது செய்தால் அது உங்களை காட்டி கொடுத்து விடும். இன்றைக்கு மனித கண்டுபிடிப்பு இதைத்தான் என்றைக்கு இஸ்லாம் சொன்னது. நீ எங்கு போ, எங்கும் வா, எதையும் செய், ஆனால் ஒருவன் படைப்பாளன் பார்த்து கொண்டிருக்கிறான். அத்தனை வினைக்கும் நாளை விடை சொல்லி ஆக வேண்டும். நீ செத்தாலும் எழுப்பி அங்கு நீ அதற்கான விடையை சொல்ல வேண்டும், வினையை நீ அறுவடை செய்ய வேண்டும் என்கிற இந்த சிந்தனையை அந்த மக்களுக்கு விதைத்ததால், அந்த சிந்தனையை நோக்கி அந்த மக்கள் வந்ததால் அவர்களிடத்தில் காலாகாலமாக ஊறி போய் கிடந்த சமூக விரோத செயல்கள் முற்றாக ஒழிக்கப்பட்டு அவர்கள் நல்லவர்களாக இந்த உலகில் வாழ ஆரம்பித்தார்கள். அது மட்டுமல்ல, கடவுளின் பெயரால் சமூக சுரண்டலை இறை தூதர் அவர்கள் முற்றாக ஒழித்தார்கள். கடவுளை சொல்லி மனிதனை ஏமாற்றி விடக்கூடாது. கடவுள் நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கிறான். கடவுளுக்கு செய்கிற வழிபாடு என்கிற போர்வையில் வரம்பு மீறி கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்கிறோம் என்று நம்மை வருத்தி கொள்ளக்கூடாது என்று சொன்னார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், உயர் ஜாதியில் ஒரு வகையான வழிபாடு, கீழ் ஜாதியில் வேறொரு வகையான வழிபாடு. உயர் ஜாதியை சார்ந்தவர்கள் நோவாமல் நுங்கு சாப்பிடுவார்கள். கீழ் ஜாதி இடைஜாதியினர்கள் தங்களை வருத்தி கொண்டு கடவுளை வழிபாடு செய்வார்கள். பார்க்கமா இல்லையா? இது இஸ்லாத்தில் இல்லை. கடவுள் உங்களை வருத்தி கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் என்று கடவுள் விரும்பவில்லை, இஸ்லாம் சொல்லவில்லை என்பதை சொன்னார்கள். கடவுளுக்கு வழிபாடு செய்வது மட்டுமல்ல, இஸ்லாம் மனித உரிமையை பேணி நடக்க வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உரிமை இருக்கிறது, அந்த உரிமையை பேணி நடக்க வேண்டும் என்று அதையும் இறை தூதர் மக்களுக்கு போதித்தார்கள். எல்லாம் அவர்களுக்கு சொல்லித் தரப்பட்டதை அந்த மக்களுக்கு சொன்னார்கள். எப்படி மனித உரிமையை பேண வேண்டும் என்றார்கள்? நீ கடவுளுக்கு புண்ணியம் செய்கிறோயோ இல்லையோ அது குறித்து அவன் விசாரித்துக் கொள்வான். இந்த உலகில் கூட்டு வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சமுதாய வாழ்க்கையில் நீயும் ஒருவன். அப்படி இருக்கிற போது பிற சமூகத்தினுடைய, பிற மனிதனுடைய, சக நண்பனுடைய உரிமையை பறிக்காமல் நீ உரிமையை வழங்கி வாழ வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்படி மற்றவனுடைய உரிமை பறிப்பாய் என்று சொன்னால் அதற்கு நிச்சயமாக பதில் சொல்லாமல் கடவுளிடமிருந்து தப்பிக்க முடியாது என்று முஹம்மது அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? திவாலாய் போனவன் நாளை மறுமையில் யார் என்று தெரியுமா என்று கேட்டார்கள். அப்போது நபி அவர்கள் சொன்னார், சஹாபாக்கள் சொன்னார்கள், நபி தோழர்கள் சொன்னார்கள், திவாலாய் போனவன் என்று சொன்னால் அந்த மொழிக்கு பொருள் அல் முஃப்லிஸ், மொழிக்கு பொருள் என்ன என்று கேட்டார்கள். பணம், காசு, தங்கம், வெள்ளி
இல்லாதவன் தான் திவாலா போனவன் என்று சொன்னார்கள். இல்லை, திவாலா போனவன் பணம் காசு தங்கம் வெள்ளி இல்லாதவன் அல்ல. எவன் இந்த உலகில் அன்றாடம் தொழுதிருக்கிறான், நோன்பு வைத்திருக்கிறான், ஜக்காத் கொடுத்திருக்கிறான், இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை மலை போல அள்ளி குவித்திருக்கிறான், இவன் செத்து போனான், இறந்து போனான். நாளை மறுமையில் கடவுள் சன்னிதானத்தில் நிறுத்தப்படுகிற போது, அப்பா உலகானம் எனக்காக வழிபாடு செய்திருக்கிறாயா, நீ நேரா சொர்க்கத்துக்கு போ என்று சொல்லி விடுவானா? இல்லை, அவன் மீது முறையிடக்கூடிய, அவன் மீது குற்றம் சுமத்தக்கூடியவர்கள் வரிசையாக நிற்பார்கள். எப்படி இருப்பார்கள்? இவன் என் பொருளை அபகரித்துக் கொண்டான், எனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறிவிட்டான், என் மீது அவதூறு கூறினான், எனக்கு கடன் வாங்கி கடனை திருப்பி தரவில்லை, என்னை தூற்றினான், பேசினான், ஏசினான், என் மானத்தோடு விளையாடினான் என்றெல்லாம் ஒவ்வொருவரும் அடுக்க ஆரம்பித்து விடுவான். அப்போ அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து கேட்பான், எப்பா மலையளவுக்கு நீ செய்திருக்கிறாய் நன்மைகள், இப்ப இவன் முறையீடு செய்கிற இந்த புகாருக்கு என்ன சொல்ல போகிறாய்? இல்லை இல்லை இல்லை, நான் உன்னுடைய ஏட்டில் பதியப்பட்டிருக்கிறது, இந்த நேரத்தில் இவனுக்கு இந்த அயோக்கியத்தனத்தை நீ செய்திருக்கிறாய், அவனுக்கு தர வேண்டிய தர மறுத்திருக்கிறாய், அவனுடைய மானத்தில் விளையாடி இருக்கிறாய், அவன் உரிமையை பறிக்க இருக்கிறாய், அதற்கு கணக்கு தீர்க்காமல் நீ செய்த அந்த வழிபாட்டுக்கு எந்த மரியாதையும் இங்கு தரப்படாது என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்படி கணக்கு தீர்க்கிற போது மலை போல் குவித்து வைத்திருக்கிற இந்த வழிபாட்டுக்கான நன்மையை அல்லாஹ் அள்ளி என்ன செய்வான்? எவன் பாதிக்கப்பட்டானோ அவன் கணக்கில் எழுதி விடுவான். இப்படி கொடுக்க கொடுக்க மலை குறைந்து தரையாய் போகும். பிறகு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்று சொன்னால் இவன் அவனுடைய தீமை எடுத்து இவனுக்கு கொடுத்து இவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி நரகத்தில் தள்ளி விடுவான் என்று இறை தூதர்கள் சொன்ன செய்தியை நாம் முஸ்லிமிலே பார்க்கிறோம். பாருங்கள், முஸ்லிம் என்கிற நூலில் பார்க்கிறோம், மனித உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், பேணப்பட வேண்டும் என்று இறை தூதர்கள் சொன்னார்கள். இப்படி அனைத்து கோணங்களிலும் இஸ்லாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தருகிற அதே வேளையில் தான் திருமணத்தை குறித்தும் இஸ்லாம் சொல்கிறது. இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு திருமணத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். ஏதோ திருமண அவையில் நாம் அமர்ந்திருக்கிறோம், ஏதோ இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. இவைகளெல்லாம் மனதில் வைத்து இந்த தம்பதியர், இந்த மணமக்கள், இந்த மணமகன்கள் தங்களுக்கு வாழ்க்கைப்படுகிற அந்த பெண்ணை கண்ணும் கருத்துமாக காக்க வேண்டும். அந்த பெண்ணுடைய விஷயத்தில் கடவுளை பயந்து நடக்க வேண்டும். அவளுக்கு தர வேண்டிய உரிமையை தர மறுக்க கூடாது. இல்லை என்றால் நாளை மறுமையில் இறைவனத்தில் நீ தண்டிக்கப்படுவாய், குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுவாய் என்பதை உணர்த்துவதற்குத்தான் இது போன்ற சபையில் இறை தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நீ ஆண் என்பதால் உயர்ந்தவன், அவள் பெண் என்பதால் தாழ்ந்தவள் என்கிற மனப்போக்கு, ஆணாதிக்க போக்கு இருக்கக்கூடாது. நீயும் அவளும் கடவுளால் படைக்கப்பட்ட படைப்புகள், இருவரும் கடவுளுடைய அடிமைகள் என்கிற அந்த சிந்தனை மட்டும்தான் இருக்க வேண்டும். உங்கள் இருவரை விடவும் உயர்ந்தவன் கடவுள் என்கிற நிலைதான் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை இந்த பொது சபையிலே அவர்கள் கூறி மக்களுக்கு அறிவுரை கூறினார்கள். அந்த அடிப்படையில் இந்த திருமணத்தை நாம் பார்க்கிறோம். பிற சமூகத்தில் திருமணம் என்பது சடங்காக நடத்தப்படுகிறது. இங்கு சடங்கல்ல, சம்பிரதாயம் அல்ல. இந்து சமூகத்தில் அங்கு ஒரு சடங்கு, அங்கு என்ன ஹோமம் வளர்க்கப்பட்டு புரோகிதர் அழைக்கப்பட்டு மந்திரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு 30 முக்கோடி தேவர்களை எல்லாம் அழைத்து எல்லா பூஜை புனஸ்காரங்களும் செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த பெண்ணை 30 முக்கோடி தேவர்களுக்கு மனைவியாக ஆக்கி புரோகிதர் தனக்கு மனைவி ஆக்கி பிறகு வந்திருக்கிற மணமகனுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிற அந்த பழக்கம் இங்கில்லை. அதுபோன்று கிறிஸ்தவ சமூகத்தில் மோதிரத்தை மாற்றுவது, மாலை மாற்றுவது என்கிற சடங்கு இங்கில்லை. இங்கு இத்தனை ஆண்டுகள் கண்ணும் கருத்துமாக பெற்ற பெண் குழந்தையை வளர்த்த பெற்றோர்கள் இன்னொருவரை நம்பி அவர்கள் ஒப்படைக்கின்றார்கள். அது ஒரு பொருள், அது ஒரு கொடுக்கல். இந்த கொடுக்கலை இந்த கணவன் ஆகிய மணமகன்
வாங்குவதற்கு அவர் கொடுத்துத்தான் வாங்க வேண்டும். அவர் முன் தொகையாக, முன்பணமாக, அட்வான்ஸாக ஒரு தொகையை அவர் சக்திக்கு உட்பட்டு அவர் கொடுத்துத்தான் வாங்க வேண்டும். இங்கு மணமகனாக இருக்கிற அப்துல் ரஹீம் 23 கிராம் தங்க செயினை, அதாவது மணக்கொடையாக அவர் என்ன செய்ய போகிறார்? பெண்ணுக்கு கொடுக்க போகிறார். 23 கிராம் தங்க செயின். இன்றைக்கு அதனுடைய மதிப்பை பாருங்கள், அவர் இருக்கிற நிலைமையை பாருங்கள், குடும்ப சூழலையும் பாருங்கள். இந்த மதிப்பு மிக்க இந்த தொகையை அவர் பெண்ணுக்கு தானமாக கொடுக்கிறார். ஏன்? நீ உன்னுடைய உறவை துறந்து என்னை நம்பி வருகிறாய், இது உனக்கு முன் தொகையாக, பாதுகாப்பு தொகையாக இதை நீ வைத்துக்கொள். என்னோடு வாழ்கிற போதுதான் என்னை பற்றி நீ புரிந்து கொள்வாய், என் குடும்பத்தை பற்றி புரிந்து கொள்வாய். ஆனாலும் நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு என்னோடு வாழ்கிற வரைக்கும் இது உனக்கு முன் தொகை, பாதுகாப்பு தொகை, இதை நீ வைத்துக்கொள். இதை நீ வைத்துக்கொண்டு நான் உன்னை மனம் முடித்துக் கொள்கிறேன். இவர் கொடுக்கிறார். அந்த பெண்ணை பெற்றவர்கள் இவருக்கு பெண்ணை கொடுக்கின்றார்கள். இவரிடமிருந்து இதை பெண் வாங்கி கொண்டு பெண் தன்னை இவருக்கு தியாகம் செய்கின்றார். இதற்கு கொடுக்கல் வாங்கலாக இஸ்லாம் சொல்கிறது. பல கோடி ரூபாய் சொத்தை பணம் வைத்திருக்கிறவனுக்கு நாம் கொடுக்கிற போது என்ன செய்வோம்? அதை எழுத்தில் எழுதிக் கொள்வோம், அதற்கு சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்வோம். அதே போன்று இங்கு இருக்கிற சபை அத்தனையுமே இந்த அப்துல் ரஹீம் என்கிற மணமகனுக்கு சாட்சியாக இருக்கின்றீர்கள். அத்தனை பேருமே இங்கு இருக்கிறவர்களுக்கு சாட்சியாக இருக்கின்றீர்கள். இந்த ஒப்பந்தத்தை இப்போது நடத்தி வைக்கிற இந்த சபையில் நீங்கள் அனைவரும் சாட்சி. அவர் 23 கிராம் நகையை பெண்ணுக்கு கொடுக்க போகிறார். இப்போது ஒப்பந்தம் நடைபெறுகிற போது இதற்கெல்லாம் நீங்கள் சாட்சி, இந்த ஜமாத்தும் அதற்கு சாட்சி. இதுதான் திருமணம். எந்த சடங்கும் இல்லை, அந்த பெண்ணின் தியாகத்துக்காக கொடுக்கிறது. அதே போன்று இன்னொரு மணமகன் இருக்கிறார், இஸ்மாயில். அவர் 14.600 கிராம் நகையை தன்னுடைய பெண்ணுக்காக அவர் கொடுக்க இருக்கிறார். அதை வாங்கிக் கொண்டு அந்த பெண் தன்னுடைய பொறுப்பாளன் வழியாக, வலியின் மூலமாக அந்த பெண் இந்த மணமகனை இஸ்மாயிலை மணக்க இருக்கிறாள். இதுவும் ஒரு கொடுக்கல் வாங்கல், இது ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்திற்கும் இந்த சபை சாட்சியாக இருக்கிறது. சடங்கு இல்லை, சம்பிரதாயம் இல்லை. நாளைக்கு இந்த ஒப்பந்தம் செய்தவிடத்தில் பிரச்சனை என்று வருகிற போது அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் வழிகாட்டுதலையும் இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. கொடுக்கல் வாங்கலின் பிரச்சனை வந்தால் எப்படி அந்த பிரச்சனை தீர்ப்போம், அதுபோன்று தீர்த்துக் கொள்வதற்கான வழியை இஸ்லாம் காட்டி தருகிறது. கல்லானானும் கணவன், புல்லானானும் புருஷன் என்கிற இந்த போக்கை இஸ்லாம் நமக்கு சொல்லி தரவே இல்லை. ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இணைந்து கொள்கிறார்கள். ஒப்பந்தத்தில் பிரச்சனை வந்தால் பிரச்சனையை அவர்கள் பேசி தீர்த்துக் கொள்வதற்கு ஏராளமான வழிகளை, எளிய வழிகளை இஸ்லாம் காட்டி இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த திருமணம் இப்போது நடக்க இருக்கிறது. பெண்ணுடைய வக்கீலாக, பெண்ணுக்கு தகப்பன் இல்லாத இடத்தில் பெண்ணுடைய வக்கீலாக அப்துல் ரஹீம் மணமுடிக்க இருக்கிற அந்த மணப்பெண் பதீனாவுடைய வக்கீலாக, ஜமாத்தின் தலைவராக இருக்கக்கூடிய நான் இருந்து 23 கிராம் தங்க செயினை அப்துல் ரஹீமிடமிருந்து பெற்றுக்கொண்டு சபையோரை சாட்சியாக்கி இந்த திருமணத்தை இப்போது நான் நடத்தி வைக்க இருக்கிறேன். இதை நடத்தி முடித்ததற்கு பிறகு இஸ்மாயிலுடைய திருமணத்தை பெண்ணுடைய வலி, பெண்ணை பெற்ற தகப்பன் இங்கு மூசா, முகமது அலி அவர்கள் இருக்கிறார்கள், மசூத் அலி இருக்கிறார்கள், அவர்கள் நடத்தி வைத்து சபையை சாட்சியாக்கி இந்த ஒப்பந்தத்தை நடத்தி வைக்க இருக்கின்றார்கள். ஒப்பந்தம் நிறைவுற்றதற்கு பிறகு வந்திருக்கின்றவர்கள் இந்த மணமகன்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டும். என்ன வாழ்த்து சொல்ல வேண்டும்? அண்ணாவையும் போல், எம்ஜிஆரை போல், ஜெயலலிதாவையும் போல், கருணாநிதியை போல், அவரை போல், இவரை போல், ஒருத்தரை போல் வாழ முடியாது. இவர் வாழ்வதற்கு பரம்பொருள், ஏக பரம்பொருள், அண்ட சராசரங்களின் அதிபதி, படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுடைய அனுக்கிரகம் இவர்களுக்கு வேண்டும். குறிப்பாக மணமகன்களுக்கு வேண்டும். ஏன் நேற்று வரை
அவர் தனியாக இருந்தார், குடும்பத்தில் ஒருவராக இருந்தார். இன்றைக்கு இன்னொருத்தியை அவர் கைபிடிக்கின்றார் மனைவியாக. அவளுக்கு தேவையான உணவு, தேவையான உடை, தேவையான உறைவிடம், இருப்பிடம், மருத்துவம், பாதுகாப்பு அத்தனையும் இவர்தான் செய்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார். அதற்கு துட்டு வேண்டுமா இல்லையா? பச வேண்டுமா இல்லையா? பொருளாதாரம் வேண்டுமா இல்லையா? அந்த பொருளாதார பலத்தை கடவுள் தான் கொடுக்க வேண்டும். உடல் வலிமையை கடவுள் அவருக்கு கொடுக்க வேண்டும். இந்த இருவரும் நல்ல வழியில் பயணிக்க வேண்டும் என்கிற இந்த வாழ்த்தை இறை தூதர் இந்த மணமகன்களுக்கு வாழ்த்தினார்கள். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் என்று அன்றைக்கு அரபியில் வாழ்த்தினார்கள். வந்திருக்கின்றவர்கள் கடவுளுடைய அகமும் புறமும் உங்களுக்கு கடவுளுடைய அருள் உங்களுக்கு பொழியட்டும். நல் வழியில் நீங்கள் இருவரும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்று கடவுளை நினைத்து இந்த மணமகன்களுக்கு நீங்கள் வாழ்த்த வேண்டும் என்று கேட்டு என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. வாஹிரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மதீனாவின் வக்கீலாக இருந்து உங்களிடமிருந்து 23 கிராம் நகையை மணக்கொடையாக பெற்றுக்கொண்டு சபையோர்களை சாட்சியாக்கி உங்களுக்கு மனமுடித்து தருகிறேன். ஒத்துக்கொள்கின்றீர்களா? ஒப்புக்கொள்கிறேன். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். 14.600 மில்லி தங்க நகை, தங்க ஜெயினை இஸ்மாயிலாக உங்களிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டு என்னுடைய மகள் முனிரா பானுவை உங்களுக்கு மனமுடித்து தருகிறேன். ஒப்புக்கொண்டீர்களா? ஒப்புக்கொள்கிறேன். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். திருமணம் நிறைவுற்றது. வந்திருக்கின்ற சகோதரர்கள் மணமகன்